அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله سبحانه وتعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكفى بالله وليا وكفى بالله نصيرا صدق الله العظيم. அல்லாஹ் உங்களை காப்பதற்கும் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் போதுமானவன். இது திருக்குரானில் சூரத்து நிசா, அதாவது 4வது சூறாவில் 45வது ஆயத்தில் வருகின்ற வசனமாகும். உங்களை காப்பதற்கும் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் அல்லாஹ்வே போதுமானவன் என்று இறைவன் திருக்குரானில் சொல்லும்போது, நீங்கள் ஏன் நபிமார்களுடைய தர்பார்களுக்கும் வலிமார்களுடைய தர்காக்களுக்கும் செல்கிறீர்கள்? அவர்களால் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று சுன்னத்துல் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட வஹாபிகள் பல்லாண்டுகளாக கேட்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த ஆயத்திற்கு உண்மையான விளக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயத்திற்கு பல வகையான பதில்கள் உள்ளன. அல்லாஹுதான் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான். நாம் உடல் பலகீனப்பட்டால், நோயுற்றால் நமக்கு அல்லாஹுதான் ஷிஃபாவை கொடுக்கிறான். இதெல்லாம் நாம் உண்மையில் நம்புகின்ற ஈமானாகும். நபிமார்கள் வலிமார்களுடைய தர்பாருக்கு செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அல்லாஹுதான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் என்ற அழுத்தமான நம்பிக்கை இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்களுடைய மனைவிகளிடத்தில் சாப்பாடு கேட்கிறீர்கள்? உங்கள் மதரசாக்களை நடத்துவதற்கு பணக்காரர்களிடத்தில் வசூலுக்கு, சந்தாவுக்கு ஏன் செல்கிறீர்கள்? நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்தில் ஏன் உதவி தேடுகிறீர்கள்? டாக்டர்களிடம் சென்று நோயை குணப்படுத்த ஏன் மருந்து வாங்குகிறீர்கள், ஊசி போடுகிறீர்கள்? உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏன் நீதிமன்றம் செல்கிறீர்கள்? அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி அல்லாஹ் என்று ஒத்தீனி ஜெய்தூன் என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? இதற்கெல்லாம் உங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இதற்கு என்ன பதில் என்றால், அல்லாஹ் தான் எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்கிறான். நம்முடைய மனைவிகளிடத்தில், மக்களிடத்தில், செல்வந்தர்களிடத்தில், டாக்டர்களிடத்தில் நாம் பெறுகின்ற உதவி, அவர்கள் வழியாக உண்மையில் அல்லாஹுதான் உதவி செய்கிறான். நமக்கு வெளி தோற்றத்தில் இவர்கள் மனிதர்கள் உதவி செய்கிறார்கள், ஆனால் அந்தரங்கத்தில் உதவி செய்வது அல்லாஹுதான். உதாரணமாக வெளித்தோற்றத்தை பார்க்கிறோம். நம்முடைய உடல், தலை, கை, கால் இதையெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் செயல்களை ஆற்றுகின்றன. ஆனால் இந்த வெளித்தோற்றத்தை இயக்குகின்ற அந்தரங்கத்தில் இருக்கின்ற ரூஹை, உயிரை நாம் பார்க்கிறோமா? இல்லை. வெளித்தோற்றம் நமக்கு தெரிகிறது, ஆனால் உண்மையில் உடலை இயக்குவது உயிர்தான். மாம்பழத்தை சாப்பிடுகிறோம், ஆனால் அந்த மாம்பழத்துக்குள்ளே இருக்கிற ரசத்தை, ஜூஸை நாம் பார்க்கிறோமா? இல்லை. மின்சார ஃபிட்டிங்களை நாம் பார்க்கிறோம். எலக்ட்ரிக் ஃபிட்டிங்குகள், அதாவது பல்பு, டியூப்லைட், மின்சாரம், இதனுடைய உதவிகள், வெளிச்சம், காற்று இதெல்லாம் வருகிறது. ஆனால் அதனுடைய அந்தரங்கம் என்ன? உள்ளே இருக்கின்ற மின்சாரம் தான் இவற்றை எல்லாம் இயக்குகிறது. அதுபோல் நாம் மனிதர்களுடைய உதவியை பெற்றாலும் அந்தரங்கத்தில் நாம் பார்க்க முடியாத அல்லாஹுதான் நமக்கு உதவி செய்கிறான் என்பதுதான் முஸ்லிம்களுடைய, மூமின்களுடைய அழுத்தமான நம்பிக்கையாகும். அல்லாஹு ஜல்ல ஷௌனு வ தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான் மூமின்களை பார்த்து, மூமின்களே, இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு யுகீமூன ஸலாத்த வ யூத்தூன ஸகாத்த. மூமின்களே, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹும் அவனது ரசூலும், தொழுகையை மற்றும் ஜகாத்தை நிலைநாட்டக்கூடிய மூமின்களும் உங்களது உதவியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹும் ரசூலும் மூமின்களும் உதவியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல 5வது சூறாவிலே 55வது ஆயத்திலே மாயிதா என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுவதை போல், வஃபாத்தாகி சுமார் 3000 ஆண்டுகளுக்கு பின்னர் கலீமுல்லா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போகும்போது 50 வக்த் அல்லாஹ்விடமிருந்து வாங்கி கொண்டு வந்தபோது இடையிலே சந்தித்து அதை 45 வக்த்தை குறைச்சு 5 வக்தாக ஆக்கினது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தானே. இந்த உதவியை தன்னுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்திற்காக செய்திருக்கிறார்களே,
இது ஒரு நபி செய்த உதவிதானே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதல்லாமல் மக்காவில் வாழ்ந்த ஹிஜ்ரத்து செய்ய முடியாத அப்பாவிகள், வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள் எல்லாம் துவா செய்தார்கள். வஜஅல்னா மின் லதுன்க வலியம் வஜஅல்னா மின் லதுன்க நசீரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சூரத்து நிசா 4வது சூரா 75வது ஆயத்துல, யா அல்லாஹ், நாங்கள் ஹிஜ்ரத்து செய்வதற்கு முடியாமல் இருக்கிறோம், பலகீனப்பட்டவர்களாக, நோயாளிகள் இருக்கிறோம், பெண்கள் இருக்கிறோம், இந்த மக்காவிலே இபாதத்து செய்ய முடியவில்லை, காபிர்களுடைய துன்பங்கள் தொல்லைகளில் சூழ்ந்திருக்கிறோம். எனவே வஜஅல்னா மின் லதுன்க வலியா, எங்களை காப்பதற்கும், வஜஅல்னா மின் லதுன்க நசீரா, எங்களுக்கு உதவி செய்வதற்குமான ஆட்களை நீ ஏற்படுத்து என்று அவர்கள் அடிக்கடி துவா செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் அல்லாத காக்கக்கூடியவர்கள், உதவியாளர்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். இது தவறல்ல. அந்த துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு ஃபத்ஹ மக்கா, அதாவது சஹாபா பெருமக்களுடன் பெரும் படையோடு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டு அங்கிருந்த பலகீனப்பட்ட முஸ்லிம்களை எல்லாம் காப்பாற்றினார்கள் என்பது வரலாறு. இதன்றி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு போகும்போது, ரப்பி அதுஹில்னி முதுகல் சிதுக்கும் வாஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதுக்கு வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா, இறைவா, எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை நீ எனக்கு தா என்று, வஜஅல்னா மின் லதுன்க ரப்பி அதுஹில்னி முதுகல் சிதுக்கும் வாஹ்ரிஜ்னி முஹ்ரஜ சிதுக்கும் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா, உன்னிடமிருந்து எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களை கொடு என்று கேட்டார்கள். அந்த ஆற்றல் பெற்றவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்தவர்களாக அன்சாரிகள் எல்லாம் திகழ்ந்தார்கள். அன்சாரிகள் என்றாலே உதவி செய்யக்கூடியவர்கள், மதீனாவாசிகள். அந்த அன்சாரிகளோடு மக்காவை வெற்றி கொள்ளவில்லையா? அப்ப மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படும் போது அல்லாஹ்விடத்தில் எனக்கு உதவியாளரை நீ ஏற்படுத்து என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துஆ செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை சுற்றிலும் இருந்த தோழர்களிடத்தில் கேட்டதாக அல்லாஹ் சூரத்துல் ஆல இம்ரானிலே சொல்கிறான். 3வது சூரா 52வது வசனம், மன் அன்சாரி இலல்லாஹ், எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களில் யார் என்று கேட்கும்போது, காலல் ஹவாரியூன அன்சாருல்லாஹ், அவர்களை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய தோழர்கள் ஹவாரியன்கள் என்பவர்கள் சொன்னார்கள், ஈசா நபியே, அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போ சுற்றிலும் இருக்கின்ற தோழர்களுடைய உதவியை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இது அல்லாம இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும், அல்லாஹ்வே சொல்கிறான், ஓ மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று. அப்போ மனிதர்களாகிய மூமின்களிடத்தில் அல்லாஹ் உதவி கேட்கிறான். என்ன உதவி? இன் தன்சுருல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கன்னா கருத்து, மார்க்கத்தை வலுப்படுத்துங்கள், இஸ்லாத்திற்கு உதவி செய்யுங்கள், அப்படி செய்தா உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அர்த்தம். இப்படி குர்ஆன்ல எத்தனையோ ஆயத்து இருக்குது. ஆனா காபிர்களுக்குத்தான் உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒமாலு தாலிமீன மின் அன்சார், காபிர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இன்னொரு ஆயத்துல சொல்கிறான், வஅம்மல்லதீன அஸ்தன்கஃபு வஸ்தக்பரு ஃபயஅதிபுஹும் அஸாபன் அலீமன் வலா யஜிதுன லஹும் மின் துனில்லாஹி வலியம் வலா நசீரா. இந்த ஆயத்து 4வது சூரா 173வது ஆயத்து சூரத்து நிசா. இதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான், எவர் இறைவனை வெறுத்து பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர உதவி செய்யக்கூடியவன் வேறு யாரும் கிடையாது. அப்போ 3 காபிர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் யாரும் இல்லைன்னு சொல்றான். சூரத்து முஹம்மது என்ற சூறாவிலே 47வது சூரா 11வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், வன்னல் காஃபிரீன லா மௌலா லஹும், காபிர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்று சொல்கிறான். அப்ப இதிலிருந்து தெரிகிறது, மோமின்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் உதவி செய்வான், ரசூலுல்லாஹ் உதவி செய்வார்கள், நபிமார்கள் உதவி செய்வார்கள், மேலும் பல மோமின்களுக்கு உதவி செய்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா மேலே சொன்னது, வகஃபா பில்லாஹி வலியா, உங்களை காப்பதற்கும், வகஃபா பில்லாஹி நசீரா, உங்களுக்கு உதவி செய்வதற்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வது அது ஹகீகி. இவர்களுடைய பின்னணியில் செய்கின்ற உதவிகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய உதவிதான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் வலிமார்கள், நபிமார்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அதிலே ஒரு சான்றுதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு உதவி செய்தது. அப்போ அல்லாஹ் அல்லாத யாரிடமும் உதவி கேட்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய பழைய காலத்து தப்லீக் ஜமாத்தை சார்ந்த இல்யாஸ் மற்றும் அஷ்ரஃப் அலி தானவிகள் எல்லாம் அந்த காலத்தில் இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கில அரசாங்கத்திடமிருந்து ஆயிரக்கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டு ஆட்டையை போடவில்லையா? இப்படி எல்லாம் செய்தார்களே. இதற்கு என்ன ஆதாரம் கேட்கிறீங்களா? மக்காலமத்து சத்ரீன் என்ற கிதாபிலே 7வது பக்கத்திலும் 8வது பக்கத்திலும் இல்யாசும் அஷ்ரஃப் அலி தானவியும் ஆங்கிலக்காரரிடமிருந்து பணம் பெற்றார்கள் மாத ஊதியம் என்பதற்கான சான்று. இந்த மக்காலமத்து சத்ரீன் கிதாபில் பாருங்க, வெளியீடு தாருல் இஷா தேவ்பந்து சஹாரம்பூர் டிஸ்ட்ரிக்ட் யூபி. இது நாம போட்ட கிதாப் இல்ல, தேவ்பந்திலிருந்து போட்ட கிதாபு தான், பார்த்துக்கிடுங்க. இப்போ தௌஹீது ஜமாத்துங்கிற பேரில் இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் அல்லாத யாரிடமும் உதவி செய்ய கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் அரபு நாட்டிற்கு போய் நாங்கள் இஸ்லாத்தை தமிழ்நாட்டில் பரப்புறோம் என்று சொல்லி அரபு நாட்டிற்கும் குவைத் மற்றும் கத்தார் போன்ற நாட்டிற்கும் சென்று கரன்சி நோட்டுகளை வசூல் செய்து கத்தையாக கையகப்படுத்தவில்லையா? இது மனிதர்களிடத்தில் வாங்குகின்ற உதவிதானே. அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உதவி செய்வது என்பது வேறு, மனிதர்கள் உதவி செய்வது என்பது வேறு. இந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதர்கள், எந்த நபிமார்கள், எந்த அவுலியாக்கள், நம்முடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் யார் நமக்கு உதவி செய்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் உதவி செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹக்கை ஹக்காக, பாத்திலை பாத்திலாக, அதாவது உண்மையை உண்மையாக, பொய்மையை பொய்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை இறைவன் நம் எல்லோருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.